சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சட்டப்படி ரோஹிணிய அவர் கூட சேர்த்து வைக்க ஆசைப்பட்டேன். இது தப்பா? ஏய், ரோஹிணியோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு அத அவ நல்லதுக்காக தான் பண்ணேன்னு ரொம்ப சாமர்த்தியமா சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன் சத்யா. உன்னெல்லாம் நான் விடவே மாட்டேன். நீ இப்பவே என் கூட வந்து மாப்பிள்ளை மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குற, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க ரோஹிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு நான் நினைக்கிறேன். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன். பிரச்சனை வேணாம். ஆளுரே, கொஞ்சம் பொறுமையாரு. நம்ம முதல்ல நம்ம மாப்பிள்ளையோட பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும். சத்யா, நீ எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அதை சொல்லு. நாங்க ரோஹிணி கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கிறோம். பிரபு மாமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரோஹிணி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கம்ப்ளைண்ட் பேர்ல போலீஸ்காரங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். அப்பதான் இந்த பிரச்சனை சரியாகும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், நீ சொல்லலனா என்ன? மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். எந்த ஸ்டேஷன்ல இருந்து வந்து மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போனாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸ்பீக்கர்ல போடாதே. கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப கூப்பிடு. மேடம், ஏண்டா உனக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது போனா போதுன்னு உனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ கூட சந்தோஷமா வாழு, நல்லபடியா வாழுன்னு சொல்லி ஒப்படைச்சா நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து அந்த அப்பாவி பொண்ணை வரதட்சணை கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் உரிச்சு உப்பு கண்ட போட்டாதான் சரிப்பட்டு வரும். யோ, இவனை உள்ள இழுத்துட்டு போய் முறைய சிறப்பா கவனிங்க. மேடம் மேடம், நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் ரோஹிணி கிட்ட வரதட்சணையே கேட்டது கிடையாது. அவ என் மேல அபாண்டமா பழிய போட்டிருக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மேடம். முறையா விசாரிச்சு பாருங்க. முறையா விசாரிக்கணுமா? விசாரிக்கிறத பத்தி நீ எனக்கு சொல்றியா? இப்ப எப்படி விசாரிக்கணும்னு உனக்கு இவங்க காட்டுவாங்க. யோ, போயா. மேடம், குமரகுரு எங்கம்மா மேடம்? பையன் விஷயமா மேடம்? சார் சார், முறையா விசாரிச்சு பாருங்க சார். ஏய், வாய் வாய், எந்த தப்பும் பண்ணல சார். சார், அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க மேடம். அவங்க வந்து தாங்க மாட்டா மேடம். என் புள்ளைய விட்டுருங்க. ஐயோ சார், புள்ளைய விட்டுருங்க மேடம். எந்த தப்பு பண்ணல சார். சத்தியமா சொல்றோம், வரதட்சணை கொடுமை பண்ணதே இல்ல. அந்த பொண்ணு தப்பானவ. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி போனா மேடம். அதுக்கப்புறமா என் புள்ள பெரிய மனசு பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவ அந்த பையனை விடவே இல்லை. அந்த பையன் கூட அவளுக்கு இன்னும் தொடர்பு இருக்கு மேடம். அதை கண்டுபிடிச்சு என் புள்ள திட்டான். அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தா. அந்த கோவத்துல தான் என் பையனை பழி வாங்கறதுக்காக இப்படி பொய்யான கேச போட்டு எங்களை நாரடிக்க வச்சுட்டா. என் புள்ளைய விட்டுருங்கம்மா, உங்களை கையெழுத்து கும்பிடுறோம். ஏய், இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். உங்க மேல வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்ததுக்காக நீ பதிலுக்கு அந்த பொண்ண தப்பா பேசுவியா? இல்லம்மா, இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். என் புள்ளைய அடிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா. நீ எந்த மாதிரியான ஆளுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. உன் மருமகளை கொடுமைப்படுத்துற சாடிஸ்ட் மாமியார் தானே நீ. என்கிட்டயே உன் மருமகளை பத்தி தப்பா பேசுறியா? அவளை உன் பையனை தூண்டி விட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்ப. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன் பையனை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கணும்.